வணக்கம். இந்த வீடியோல ரொம்பவே கியூட்டான ஒரு கோழி குஞ்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது உல்லன் நூலை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா அவ்வளோ அழகா இருக்கும். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூலை வச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன கார்ட்போர்ட் வேஸ்ட் கார்ட்போர்டை வந்து 10 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் இந்த சைஸு கட் பண்ணிட்டு இந்த உல்லன் நூலை நல்லா அப்படி சுத்திட்டே வாங்க. ஒரு 150 தடவையாவது சுத்திக்கணும். அப்பதான் நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சுத்தினதுக்கு அப்புறமா இதை வந்து ஃபுல்லா அப்படியே வெளியில எடுத்துருங்க. கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா பிடிச்சிட்டு கொஞ்சமா நூல் கட் பண்ணிக்கோங்க. இதை நடுவுல வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கணும். நல்லா கட்டிட்டு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு இடையில அப்படியே விட்டு கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஃபுல்லாவே தனித்தனியா நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இப்படி ரவுண்ட் ரவுண்டா அப்படி சுத்தணும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். இதை ஃபுல்லா நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை பூரா வந்து நம்ம குட்டி குட்டியா இந்த உல்லன் நூலை எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டா நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அப்படியே கட் பண்ணிட்டே வரணும். இப்படி மேலாப்புல கட் பண்ணுங்க, ரொம்ப உள்ள கட் பண்ணிடாதீங்க. அப்படியே சுத்திட்டே வாங்க. சுத்தி சுத்தி கட் பண்ணணும். அப்பதான் எல்லா சைடும் ஒண்ணு போல நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும். பாருங்க, நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த பாம் மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிட்டே இருக்கு. எங்கேயுமே முன்ன பின்ன இல்லாம எல்லாமே ஒரே சம அளவா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அதனாலதான் சுத்திட்டே இருக்கணும். சுத்தி 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 கட் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து கோழி குஞ்சோட உடம்பு பகுதி. இப்போ தலைப்பகுதி செய்யறதுக்கு அதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டையில 10 சென்டிமீட்டர் பை 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதையும் ஒரு 150 தடவை நல்லா சுத்திடணும். சுத்திட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் சின்ன பீஸ் எடுத்துட்டு இதை அந்த கார்ட்போர்ட்ல இருந்து வெளியில எடுத்து அதோட நடு பகுதியில கட்டிக்கணும். இது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால கவனமா கட்டிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஓரமா போயிடும். கரெக்டா சென்டர்ல பார்த்து கட்டி நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டணும். டைட்டா போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இதையும் வந்து அந்த சுத்தணும். அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இடையில இடையில வந்து இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கணும். சுத்தி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரியே நல்ல ஒரு பால் மாதிரி ஒண்ணு போல அப்படி புசு புசுன்னு வர மாதிரி கட் பண்ணிக்கணும். அது நல்லா பெருசா இருக்கும், இது குட்டியா வரும். இதுதான் அதோட தலைப்பகுதி. இதுவும் ஃபுல்லா நல்லா கட் பண்ணிட்டே வரேன் நானு. ரொம்ப அழகா வந்திருக்கு. குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு இதுலையுமே. இப்போ இதை அடுத்து வந்து நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். க்ளூ கன் வச்சு ஒட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். அந்த பெரிய பாம்பாம்ல கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குட்டியை ஒட்டிடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு காலு, அந்த மூக்கு, கண்ணெல்லாம் வைக்கணும். இப்போ காலுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டில் அந்த கால் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஃபெல்ட் கிளாத்தில், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபெல்ட் கிளாத்தில் வந்து நான் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறேன். 2 வேணும். இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதோட மூக்கு பகுதிக்கு வந்து குட்டியா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஒட்டணும். இப்போ இந்த 2 காலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு அப்படியே எடுத்து அதை ஒட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறமா அதோட மூக்கு ஒட்டணும்.
அதுவும் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா கண்ணுக்கு குட்டியாக 2 கருப்பு கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் வந்து 2 சைடும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரொம்பவே அழகான கோழி குஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ரேபிட் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் நூல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு, அதோட லென்த் வந்து 12 by 17 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அந்த 12 சென்டிமீட்டர் அகலம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் நூலை சுற்றிக்க போகிறோம். 200 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு கடைசியில் அந்த நூலை கட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு லென்த்தியாக ஒரு நூல் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து மெதுவாக அந்த கார்ட்போர்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நூல் மேலே வச்சு சென்டரில் வச்சு இப்படி நல்லா சுற்றி கொண்டு வந்து முடிச்சு போட்டுடலாம். அப்புறம் இது இந்த பக்கமும் திருப்பி நல்லா இப்படி 2-3 தடவை டைட்டாக முடிச்சு போட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லூப்பில் விட்டு இந்த நூலையெல்லாம் கட் பண்ணிடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இப்படி எக்ஸ்ட்ரா உள்ள நூல் எல்லாத்தையும் இப்படி ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கட் பண்ணிகிட்டே வரணும். நம்மளுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும். முன்னும் பின்னுமா நூல் இல்லாத மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிகிட்டே வரலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இது வந்து நம்ம 200 ரவுண்ட் சுற்றின பாம்பாம். அதுக்கடுத்து வந்து அதோட சின்னது பண்ணணும். அதுக்கு 4 விரலை சுற்றி 150 தடவை சுற்றி அதே மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஒயிட்டு 1 பிங்க் கலர் வந்து ஃபோர்க்கை வச்சு 50 தடவை சுற்றி இதே மெத்தடில் பாம்பாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருசாக பண்ணியிருக்கிற பாம்பாமை எடுத்துகிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ கன்னு போட்டு ஒட்டினோம்னா உடனே ஒட்டிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மல் க்ளூ கூட போட்டுக்கலாம். அதில் செகண்ட் சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டில் 2 பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அதோட கால் மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ பெருசும் சின்னதுக்கும் இடையில உள்ள கேப்பில் இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் ஒட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு குட்டியாக ஒரு வால் இருக்கிற மாதிரி அந்த பிங்க் கலரில் செஞ்சு வச்சதை இப்படி பின்னாடி ஒட்டிடலாம். அதுக்கு கண் ஓட்டுறதுக்கு வந்து 2 பிளாக் கலர் பீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதோட மூக்கும் வாயும் சேர்ந்து வர மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பிங்க் கலர் பட்டனும் அதே மாதிரி நல்ல ஒல்லியாக இருக்கிற பிங்க் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒரு கயிறு கூட எடுத்துக்கலாம். இதுலேருந்து குட்டி குட்டியாக ஒரு 6 பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த பட்டனோட முன் பக்கத்தில் இப்படி ஒரு ஓரத்தில் இப்படி கொஞ்சம் க்ளூ கன் போட்டுட்டு இந்த சைடு 3 அந்த சைடு 3 ஒட்டணும்.
அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு 3 பீஸை வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் 2 பக்கமுமே. இதை வந்து அந்த 2 கண்ணுக்கும் நடுவில் கொஞ்சம் கீழே வந்து ஒட்ட போகிறோம். கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அது நல்லா ஒட்டி கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா நல்லா நின்றுக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது நூல் நீட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டலாம். அதுக்கடுத்து இதோட காதுக்கு வந்து நான் 2 சைஸில் வெட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. அந்த பெரிய சைஸில் உள்ளது வந்து பிங்க் கலர் ஃபெல்ட்டில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஃபெல்ட் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலரில் இல்லை, அதனால் வந்து நான் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பெருசை வந்து இந்த சின்னதுக்கு பெருசுக்கு மேலே அந்த சின்னதை ஒட்டிட்டு இதோட கீழ் பகுதியை இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துலையும் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொன்னையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அங்கங்கே நூல் இருந்ததுன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு க்யூட்டான ரேபிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸியான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.